இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. எல்லாம் கடந்து போகும். ஒருபுறம் எல்லாம் இருந்தும் திருப்தி இருப்பதில்லை, மறுபுறம் திடீரென்று அனைத்தும் இழந்து என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்க வைக்கிறது இந்த வாழ்க்கை. ரோட்டில் கிடந்தவன் ஆடியில் போகிறான். அளவுக்கு அதிகமான பணம் புகழ் என்று ஆடிக்கொண்டிருந்தவன் ரோட்டுக்கு வந்து விடுகிறான். இப்படித்தான் இந்த வாழ்க்கை நிலையில்லாமல் மாறிக்கொண்டே இருக்கிறது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம். அனைத்தும் மாறிக்கொண்டு தான் இருக்கும். இன்றைய நிலையும் மாறும், எல்லாம் கடந்து போகும் என்ற அந்த உண்மையை அறிந்தவர் தான் ஞானி. எது எப்படி இருந்தாலும் எல்லாம் ஒரு நாள் மாறும் என்பதை புரிந்து கொண்டு நிதானமாக பயணிப்பது எல்லோருக்கும் நன்று. முகமலர்ச்சியுடன் நம்பிக்கையுடன் எழுந்து புதிய புதிய துவக்கங்களை நீங்கள் துவங்குங்கள். வாழ்க்கை உங்கள் வசம்தான். மெச்சூரிட்டி என்பது என்ன? புரிந்து கொள்வதோ புரிய வைப்பதோ இல்லை. புரிய வைக்க முடியாது என்பதை புரிந்து கொள்வதுதான். யார் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அவர்களுக்குத்தான் கடைசி வரை நம்மை பற்றி ஒன்றுமே புரியாமல் போய்விடுகிறது. நியாயங்கள் உங்கள் பக்கமே இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிடாமல் அமைதி காத்து விலகுவது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தன் பக்கத்திலிருந்து மட்டும் பார்க்காமல் அடுத்தவர் நிலையிலும் இருந்து பார்க்கும் போதுதான் அந்த புரிதல் சாத்தியமாகிறது. வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சோகம், துக்கம், சிரிப்பு, மகிழ்ச்சி அனைத்தும் நம்முள் ஊடுருவிக் கொண்டே இருக்கின்றன. சில நேரங்களில் நம்மிடம் ஏற்படும் துக்கங்களை தனக்கே வைத்துக் கொள்கிறோம். அதை வெளிப்படுத்தாமலும் பகிராமலும் இருக்கிறோம். ஆனால் உண்மையான பழு என்னவென்றால், பகிரும் போது துக்கம் பாதியாகும், அதே போல் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். நம்முடைய மனம் மற்றவருடன் பகிரும் போது ஒரே நேரத்தில் நமது சோர்வு குறைந்து மனசாந்தி பெறுகிறது. மகிழ்ச்சியை பகிரும் போது அது பெருகி மற்றவர்களையும் மகிழ்ச்சியடைய செய்கிற மாபெரும் சக்தியாக மாறுகிறது. ஆகையினால் முடிந்தவரை நல்முறையில் பகிருங்கள். நல்ல நட்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய சுகமோ துக்கமோ நம்பிக்கையுடன் சொல்லக்கூடிய 2 நபர்களையாவது வாழ்க்கையில் சம்பாதித்து வையுங்கள் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.